வணக்க நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நானே இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா டாபிக்கே போயிடலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக், நேற்று நம்ம 2 வீடியோ போட்டோம். விஜய் ஃபேன்ஸுக்கு ரஜினி மேல ஏன் கோபம், ரஜினி ஃபேன்ஸோட மூவியான கூலி படத்தை விஜய் ஃபேன்ஸ் ஸ்பாய்லர் பண்றாங்களா அப்படி சொல்லிட்டு அந்த 2 வீடியோ போட்டோம். அதுக்கான கமெண்ட்ஸும் நெகட்டிவாக வந்துச்சு, பாசிட்டிவாக வந்துச்சு. ஆனால் எப்போ கூலி படம் ரிலீஸ் ஆச்சோ விஜய்க்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் சண்டை வார் பயங்கரமாயிடுச்சு. நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ரோகிணி தேட்டரில் வெளியே ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் கூலி படம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ். இவர் நல்லாவே இல்லை, மொக்க படம், வேஸ்ட் படம் அப்படி தான் கமெண்ட்ஸ். இதை கேட்டு அங்கேருந்து வந்த ரஜினி ஃபேன், ஏன்டா நீ அனில் ஃபேன் தானடா, இந்த அனில் குஞ்சு நீ எதுக்காக பேசுற அப்படி ஒருத்தவமான கெட்ட வார்த்தையில பேசி அவர் துரத்த பார்க்குறாரு. இப்போ இந்த அளவுக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க. அப்புறமே அதை விசாரிச்சு பார்த்தா அந்த பையன் போதையில இருந்து பேசியிருக்கான். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்க்கும் ரஜினிக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனால் ஃபேன்ஸ்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. நீங்கள் 2 பேர் அடிச்சிருக்கனால அவங்க தான் வாழ்றாங்க லாஸ்ட் வரைக்கும். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ ஒரு போட்டி போயிட்டு இருக்குது, யார் கலெக்ஷன் அதிகம் சார் ஃபர்ஸ்ட் டேக்கு. ரஜினி சார் ஒரு படம் வந்து 151 கோடி, விஜய் சார் படம் வந்து 149 கோடி எடுத்துக்கு சொல்லிட்டு. எந்த படம்னா லியோ படம் வருது. இவங்க இதில் அப் டவுன் சண்டை போட்டுருக்காங்க. நான் உண்மையை சொன்னேன், ரஜினி சார் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவர் இப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, ஒரு ஹீரோவாக இன்னும் நடிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். ஏன்னா அவரோட நடிச்ச நடிகர்கள்லாம் இப்போலாம் இல்லை. சத்யராஜ்லாம் ஹீரோவாக நடிச்சாலும் இப்போ அவர் படத்தில் வந்து சைட் ஆக்டராக வந்து நடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்போலாம் சீரியலு அப்படி இப்படின்னு போயிட்டாங்க, காணாம கூட போயிட்டாங்க. ஆனால் ரஜினி சார் இன்னும் இருக்கிறார். ஒரு பெரிய பீஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டிங், ஹை லெவல் மார்க்கெட். ரஜினி சாரோட பேரை கேட்டாலே நார்த் இந்தியன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய பல ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும். 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் எல்லாரும் பழக்கமானது தானே, பேர் படிச்சுமான தானே. அந்த மாதிரி ஆளோட கலெக்ஷன் வரதெல்லாம் பெரிய சின்ன. அவள் ஆல்ரெடி உச்சத்தை நிச்சத்தை எல்லாத்தையும் பார்த்தார். ஆனால் இது தெரியாமல் சில்வண்டுகள் மீன்ஸ், நான் லாஸ்ட்டாக வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் உண்மைதான், மெச்சூரிட்டியான ஃபேன்ஸ் எல்லாம் கம்மி தான் இருக்காங்க. இது சில்வண்டுகள் சேர்றதுனால தான் மெச்சூரிட்டியான ஆளுங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அவங்க என் தலைமை இவ்வளோ எடுத்தான், உன் தலைமை இவ்வளோ, இத்தனை பேருக்குனால படம் இவ்வளோ ஆச்சு அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2 பேர் அடிச்சுக்கிறதுல ஆல்ரெடி ட்ரிபிள் ஆர், பாகுபலி, புஷ்பா, காந்தாரா, அப்புறமே என்ன KGF, இந்த படம்லாம் தான் வேற லெவலில் கலெக்ஷனில் போயிட்டு இருக்குது. அந்த கலெக்ஷன் நம்மளால இன்னும் பீட் பண்ணல ஃபேன் லெவலில். ஓகேவா? இன்னும் நம்ம வந்து எங்கேயே அடிச்சுக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே. தமிழ்நாட்டுக்கு வெளியே நம்ம படம் போகணும். முதல்ல நம்ம இடத்துல வந்து என்கரேஜிங் நல்லா ஓடுதுன்னு இன்ஃபர்மேஷன் அன்னூர்கான்னு கேட்கணும். அப்புறமே தான் அவன் ஒரு சந்தோஷமாக படம் போடுவான், எல்லாம் பார்ப்பாங்க. இங்கேயே நீ கமெண்ட்ஸு, மீம்ஸு, ட்ரோலு, அதை ட்ரெண்டிங் ட்விட்டரில் எல்லாத்துலையும் போட்டிருந்தா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எப்போ டெவலப் ஆகும்? நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்ன படம் வரும்? லாஸ்ட் வரைக்கும் ஜாதி படம், அவன் அடிச்சான், இவன் கொண்டான் சண்டை போடுற மாதிரி தான் வந்துருக்கு படம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு சயின்டிஃபிக்கான, ஒரு எபிக்ஸான, ஒரு மெட்டாலஜிக்கான ஒரு மூவி நல்ல பொருள் செலவு இருக்கிற படம் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? எந்த ஹீரோஸும் பண்ண தயாராக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு சீன் நல்லா இல்லைனாலே மொத்தமாக படம் நல்லா இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஒரு படம் ஸ்க்ரீன் பிளே இம்பார்ட்டன் தான், எனக்கு பிடிக்கணும், அது கரெக்ட் தான். ஆனால் ஒரேடியாக நம்ம அப்படியே நவுத்திட முடியாது. இப்போ ரிப்போர்ட் கேள்வி கேட்குறாங்க, படம் நல்லா இருக்கா நல்லா இருக்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லு, நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லு, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் சொல்லு, நெகட்டிவ் லாஸ்ட்டாக சொல்லு. மீடியாக்காரன் கேட்பான், அது நல்லா சொல்கிறாங்க, இது நல்லா சொல்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பழகிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸை ஃபுல்லாக சொல்லணும். ஒரு படத்துக்கு நம்ம பேக் ட்ராப்பும் பண்ணக்கூடாது. நல்ல விஷயத்த சொல்லிட்டு பின்னாடி இந்த மாதிரி விஷயம் எனக்கு இந்த மாதிரி ஒரு லேக்னஸ் இருந்துச்சு, எனக்கு